when you sense this friend, இப்போ இந்த பொண்ணு கூட இருக்கும்போது, இந்த பையன் கூட இருக்கும்போது, எப்போ பார்த்தாலும் ஒரு பையன் உங்கள் பக்கத்தில் உட்காந்து அடுத்த பிள்ளைகளை பற்றியும், அடுத்த பிள்ளையினுடைய சரீர அமைப்பை பற்றியும், கேர்ள்ஸுடைய ஃபிசிக்கல் பாடியை பற்றியும், எப்போ பார்த்தாலும் அடுத்த பிள்ளையுடைய விஷயங்களை பற்றியுமே அவன் பேசிகிட்டு இருக்கானா, ஐ எம் டெல்லிங் யூ இஸ் அ பேட் கம்பெனி. திஸ் பாய் கேன் ரூன் யூ. ஏன்னா பிசாசு நேரடியாக வந்தாலும் உங்ககிட்ட ஒரு பொண்ணை பற்றி விளக்க மாட்டான், அவன் வழியாக தான் விளக்குவான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் திங் ஹேப்பன் இன் வென் நான் வேலை செய்யும் போது, நான் வேலை செய்கிற இடத்துல இன்னொரு பையன் வேலை செஞ்சார். அந்த பிரதர், வி கால் பிரதர் அண்ட் சிஸ்டர், வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிரதர் என்ன சொன்னார், என்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். ஐயோ ஏதாவது நம்மளுக்கிட்ட ஏதாவது பேசி ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணி வரோம் அப்படின்னு. நான் போய் பேசணும், சரி நம்ம பேசுவோம், நான் இந்த மாதிரி தனியாலாம் பேச மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன பேசணும் இப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, என் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை அவருக்கு பிடிச்சிருக்கான். நான் அன்றைக்கி தான் பாய்ஸுடைய மாஸ்டர் மைண்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஆல் மென்ஸ் ஆர் லைக் தட், பட் மென் ஆர் மென், கான்ட் ஹெல்ப். ஆனால் இப்போ அந்த இடத்துல நம்ம வரும்போது அவர் என்ன தான் என்கிட்ட சொன்னார், எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன், அப்போ இது என்கிட்ட ஏன் பேசணும், நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட தானே பேசணும், என்கிட்ட ஏன் பேசணும்? இல்லை, அவள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் 3 months போஸ்டிங்க்கு வரா. எத்தனை மாதம் வரலாம்? 3 மாதம். இப்போ இந்த 3 மாதம் நான் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணு இருக்கும்போது என்னை பற்றி அடிக்கடி பேசுங்க, அது போதும். நான் சொன்னேன், இப்போ நீ வெளியில் போகலன்னா உனக்கு ரியல் பிரின்ஸ் தெரியும், வெளியில் போயிருக்கு. இட்ஸ் வெரி ஸ்மால் கேர்ள், ஓகே, என்னை விட அந்த பொண்ணு சின்ன பிள்ளை. ஐ வில் நாட் ஸ்பாயில் ஹர் பை டூயிங் திஸ். உங்களுக்கு புரியுதா? பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டான். உங்கள் பேர் அவங்க மைண்டில் பக்கத்துலேயே உட்காந்து ஓதிட்டே இருப்பாள் ஒருத்தி, அவன் உன்னை தாண்டி பார்க்குறான், அவன் உன்னை தாண்டி பார்க்குறான். அவளை துரத்துங்க அடிச்சு. ஷீ இஸ் கோயிங் டு ரூயின் யுவர் லைஃப். ஷீ இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் த பர்பஸ். வாழ்க்கையில் கத்திர வச்சுக்க திட்டத்தை வழிக்கு போகிறா. இல்லை, அவள் சும்மா தானே விளையாட்டுக்கு தானே சொல்கிறா. அது விளையாட்டு இல்லை, அது டிஸ்ட்ராக்ஷன்.